ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வாங்கினேன். 2024 வரைக்கும் இதை பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் இது இருக்கிறதாவே நான் மறந்தே போயிட்டேன். ரீசெண்டாக இது என் கண்ணில் பட்டுது. சரி, இதை ஆன் பண்ணி நம்ம பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆன் பண்ணால் ஆன் ஆகவே இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் சீக்கிரமாக போயிடும். இந்த ஹெட்ஃபோன்லேயும் பேட்டரி தான் போயிருக்கு. இப்போ இந்த ஹெட்ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி எப்படி மாற்றுறது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஹெட்ஃபோன் தான் சுத்தமாக ஆன் ஆகவே இல்லை. இதோட பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே ஆன் ஆகவே இல்லை பாருங்கள். இதுக்கு சார்ஜிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான். இப்போ சார்ஜ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சார்ஜிங் இண்டிகேஷன் அந்த எல்இடி லைட்லாம் எரியுது. ஆனால் ரொம்ப நேரம் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதே இல்லை. இப்போ இதில் இருக்கக்கூடிய பேட்டரி தான் போயிடுச்சு. பேட்டரி வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணுறோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் பேட்டரி இருக்கும். இப்போ ஹெட்ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஹோல்ஸில் நடுவில் லைட்டாக இப்படி தள்ளி விட்டால் போதும், அந்த பேனல் வந்து தனியாக வந்துடும். பேட்டரி பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்னு. சுத்தமாக பேட்டரி போயிடுச்சு. இப்போ பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த டேப்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒயரை கட் பண்ணும்போது நான் பார்த்து கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறது தெளிவாக கவனிங்க. அந்த சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சால்ட்ரிங் பண்ணதுக்கு அந்த பக்கம், அதாவது ஹெட்ஃபோனில் இருந்து வரக்கூடிய அந்த ஒயரை கட் பண்ணிடக்கூடாது, பேட்டரியில் இருக்க ஒயரோடு சேர்த்து கட் பண்ணணும். ஏன் நான் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சால்ட்ரிங் பண்ணதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து, அதாவது ஹெட்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேட்டடாக இருக்கும். நம்ம வந்து பற்ற வச்சுட்டு புது பேட்டரியை நம்ம சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால அந்த பிளாக் கலர் ஒயரும் ரெட் கலர் ஒயரும் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஈஸியாக சீவிட்டு புது பேட்டரியை நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும். அதனால தான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பழைய பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜை இப்போ செக் பண்ணுவோம். இப்போ பழைய பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் பாருங்கள், 2.66. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட்டு, 300 மில்லியம்ஸ். இப்போ புது பேட்டரி நான் வாங்கியிருக்கேன், அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. புது பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட்டு, 500 மில்லியம்ஸ். புது பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் செக் பண்ணுவோம். வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.68 வோல்டேஜ் காட்டுது. பேட்டரி சூப்பராக இருக்குது. இப்போ இந்த புது பேட்டரியை வந்து ஹெட்ஃபோனில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பழைய பேட்டரி எடுக்கிறப்போ கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ண சொன்னேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒயர் விட்டதில் பாருங்கள் பிளாக் கலர் ரெட் கலர் இருக்குல்ல, அதே மாதிரியே இந்த பேட்டரியில் புது பேட்டரியில் பிளாக் கலர் ரெட் கலர், அதை பிளாக் கலருக்கு பிளாக் கலரும் ரெட் கலருக்கு ரெட் கலரும் இந்த மாதிரி ஒயரை முடுக்கி விட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதை நம்ம சால்விங் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பேட்டரியில் இருக்கக்கூடிய 2 ஒயரையும் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி டேப் போட்டிடணும். ஏன் அப்படின்னா அந்த பேட்டரியில் கூடிய ப்ளஸ் மைனஸ், அதாவது பிளாக் கலரும் ரெட் கலர் ஒயரும் டச் ஆகக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடணும். டேப் போட்டு ஒட்டிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் தனித்தனியாக இருக்கணும், ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு டேப் போட்டு ஒட்டணும். அடுத்து பேட்டரியோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் ஒட்டியிருப்பாங்க. அதை அப்படியே பிச்சுட்டு அந்த ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல அப்படியே ஒட்டிட்டா போதும். அவ்வளோதான், பேட்டரி வந்து ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். அடுத்து இந்த பேனலை போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான், முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். மைக்கை வந்து நான் கிட்ட வைக்கிறேன், அதில் வர சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும். ஆன் ஆகிடுச்சு. ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ப்ளூடூத் தான் வந்துருச்சு. இதை கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ப்ளூடூத்தில் சார்ஜ் பாருங்கள் 20% தான் இருக்குது. இப்போ சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் ஏறுது. இந்த ஹெட்ஃபோன் சரி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் பாலிமருடைய பேட்டரி கெப்பாசிட்டி சொல்லியிருப்பேன். பழைய பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட்டு, 300 மில்லியம்ஸ் சொல்லியிருப்பேன். புது பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா அதே 3.7 வோல்ட்டு தான், ஆனால் மில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 மில்லியம்ஸ் சொல்லியிருப்பேன். பழைய பேட்டரியை விட புது பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லியம்ஸ் வந்து கூட இருக்கும். இந்த மாதிரி மில்லியம்ஸ் வந்து கூட போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கணும். பழைய பேட்டரியில் 3.7 வோல்ட்டுனா புது பேட்டரியிலும் 3.7 வோல்ட்டு தான் இருக்கணும், மாறக்கூடாது. ஆனால் மில்லியம்ஸ் வந்து கூட குறைய இருக்கலாம், 100 200 கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மில்லியம்ஸ் கூட போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய பேட்டரியில் 300 மில்லியம்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நாளைக்கு சார்ஜ் நிற்குது அப்படின்னா, இந்த புது பேட்டரியில் 500 மில்லியம்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து 1.5 நாள் 2 நாளைக்கு வந்து சார்ஜ் நிற்கலாம். அதாவது பேட்டரி பேக்கப் மட்டும் தான் மாறுமே தவிர அந்த போர்டுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் வோல்டேஜ் வந்து மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர்டு வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் 3.7 வோல்ட்டுனா அதே 3.7 வோல்ட்டு தான் புது பேட்டரியிலும் இருக்கணும். சரிங்களா? எனக்கு வந்து சேமாக கிடைக்கல, பேட்டரி வந்து 300 மில்லியம்ஸ் வந்து சேமாக எனக்கு கிடைக்கல. ஒருவேளை உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரியோட மில்லியம்ஸ் சேமாக கிடைச்சதுன்னா அதே வாங்கி போட்டுருங்க. சரிங்களா? ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. 2 பேட்டரிக்கும் ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா
போர்டு வந்து போயிடும். சரிங்களா? இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லேருந்து எடுத்த பழைய பேட்டரி தெரியுதுங்களா? இது லித்தியம் பாலிமர் பேட்டரி. இந்த பேட்டரி பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேட்டரி உப்பி இருக்க சமயத்தில் இது எங்கே ஒர்க் ஆக போகுது, இதில் சார்ஜ் இருக்கான்னு சொல்லிட்டு கூர்மையான பொருட்களை வச்சு குத்தி பார்ப்பாங்க. அந்த மாதிரி குத்தக்கூடாது. இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை வச்சு குத்தும் போது இந்த பேட்டரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியில் இந்த மாதிரி உப்பி இருக்க சமயத்தில் கூர்மையான பொருட்களை வச்சு குத்தக்கூடாது. ப்ராப்பராக நீங்கள் தூக்கி போட்டுடணும். பேட்டரியோட விளையாடவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியில் 2 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா? பிளாக் கலர் ஒயரு, ரெட் கலர் ஒயரு. இந்த பிளாக் கலர் ஒயரும் ரெட் கலர் ஒயரும் டச் ஆகக்கூடாது. ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகக்கூடாது. அதனால் பாருங்கள், உள்ளே இருக்க செம்பு தெரியாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன். ஒருவேளை இந்த 2 ஒயரும் டச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த 2 ஒயரும் டச் ஆகாது. இந்த மாதிரி 2 ஒயரும் டச் ஆகாத அளவுக்கு நீங்கள் ஒட்டிட்டு ப்ராப்பராக நீங்கள் இதை தூக்கி போடணும். சரிங்களா? இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சார்ஜ்லாம் போட்டு பார்த்தேன், சூப்பராக சார்ஜ் ஏறுது. 2-3 சாங்ஸ் கூட கேட்டு பார்த்தேன், சூப்பராக கேட்குது. இன்றைக்கி நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.